ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். இது வந்து காரம் கம்மியான மிளகாய், அதனால கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு 10-15 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மசாலா இது வந்து பேசர் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய விதமான ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது ஒடிஷாவில். இப்போ அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் நான் வறுக்கிறேன் பாருங்கள், எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இதை வெறுமனா நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த மசாலா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோடு கூடவே நம்ம வெண்டைக்காய் மசாலா வச்சோம்னா அது வந்து வெளியவே வராமல் இருக்கும். ஒரு சில டைமில் நம்ம வந்து ஸ்டப்பிங் வச்சோம்னா அது வெளியே வந்துடும், ஆனால் இது வெளியே வராது. வறுத்து வெளியே எடுத்த அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதோட கூடவே கொஞ்சம் கடலை மாவு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தீங்களா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு ப்ளஸ் மசாலா மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து கோடு போட்டு எடுத்து வச்சு அதுக்குள்ளே இந்த மசாலா ஸ்டஃபிங்கை ஃபுல் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். எவ்வளோ வந்து அதிகமாக வைக்கலாம், நான் வந்து அதிகமாகவே வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் காமிக்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ மசாலா வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இது கூட வச்சுடுறேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்புறமா காட்டுறேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃபுல்லாக எல்லாத்தையும் மசாலா வந்து ஃபுல்லாக அதிகமாக வச்சு அப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பக்கம் இப்படி போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் மசாலா இப்படி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். இது வந்து கடுகு எண்ணெய், இங்கே சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் வந்து கடுகெண்ணெயில் இதை செஞ்சுருக்கேன். ஏன்னா ஒடிஷாவில் வந்து நிறைய நார்த் சைட்லேயே வந்து பார்த்தோம்னா கடுகெண்ணெய் வந்து நிறையா யூஸ் பண்ணி சமைப்பாங்க. ஸ்பெஷலி நான்வெஜ்ஜு மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்த அப்புறமா அதே போல் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஏற்கனவே இருந்ததுன்னா எண்ணெய் அதிலே கொஞ்சம் கடுகு சீரக வெந்தயம் இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் வாசனைக்காக போட்டுட்டு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோம்னா செம்ம சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.